வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NINI-NetruIndruNalai. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேன்சியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரைட் ரெசிபி. கண்டிப்பாக நான் ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் எப்போவாவது சாப்பிட்றதுக்கு இது ஓகே தான். பார்ட்டிஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வச்ச பேர் பர்கர் ஆன் ஸ்டிக், வெஜ் பர்கர் லாலிபாப், சீஸி பொட்டேட்டோ பிரெட் லாலிபாப்னு கூட சொல்லலாம். பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்களுக்கு பிரெட் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபில்லிங்க்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு சீஸ்லாம் தேவைப்படும். பர்கர் நீங்கள் எடுத்து சாப்பிடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டி தனியாக வரும், உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிரிஞ்சே வராது, ரெண்டும் அப்படி இன்டாக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சீஸியாக இருக்கும். முதல்ல பிரெட் ஸ்லைசஸை உங்கள்கிட்ட என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பர்கர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி 2 ஸ்லைஸ் தேவைப்படும். குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் அதில் கட் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கேப் மூடியை வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் குட்டி குட்டி ஷேப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரவுண்ட் அப்புறம் ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓரங்களெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி நோ வேஸ்டேஜ் டிஷ். அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்ஸை கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த 2 பிரெட் பீசஸ்க்கு நடுவில் நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு செட் சாப்பிட்டாலே உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி அந்த ஓரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டே இருந்தோம் இல்லையா, அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம ஃபில்லிங்கில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபில்லிங்க்கும் நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும், ஒரு ட்ரைனஸும் கொடுக்கும். அது நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அது கூழாக போய்டும். ஜஸ்ட் ஒரு 2-3 பல்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப சீக்கிரமாகவே பொடியாகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்குல தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பெரிய கண் இருக்கிற கிரேட்டரில் கிரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாகவும் ஸ்மூத்தாகவும் கிரேட் ஆகும். நீங்கள் கையில் மசிச்சிங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியாக நிற்கும் இல்லையா, ஆனால் கிரேட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு திப்பி திப்பியாக நிற்காது, நல்லா பராட்டாக்கு வர மாதிரி குழஞ்சி வரும். இது கூடவே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. இது நம்ம கம்ப்ளீட் இந்தியன் ஃப்ளேவரில் பண்ண போகிறதுனால நான் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் பச்சையாக தான் சேர்க்குறேன், எதுவுமே குக் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் இது ஈஸியாக பண்ணிடலான்னு. இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பர்கர்னு சொல்லிட்டோம், ரொம்ப ஓவர் பவரிங்காக பிரியாணி மாதிரி ஃப்ளேவர் இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா அந்த பிரெட் ஓரங்கள்லாம், அது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பிரெட் ஸ்லைசஸ்லேருந்து ஓரங்களை மட்டும் எடுத்து நான் பொடிச்சிருக்கேன். மொத்த பிரெட்டையுமே நான் சேர்க்கலை. ஒரு 1/4 கப் அளவுக்கு மொசரெல்லா இல்லைனா பீஸா சீஸ் சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் தான் நம்மளுக்கு பிரித்து எடுத்து சாப்பிடும்போது சீஸியாக வரும். ஸோ அது பசங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசையாதீங்க, ஒரு பந்து மாதிரி வர அளவுக்கு மட்டும் பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தட்ட வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த பன்னை துவச்சி எடுக்கிறதுக்காக மைதா மாவு மிக்சர் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு கட்டி உருண்டைகள் இல்லாதபடி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு ரோஸ்டட் ஃப்ளேவரும் வரும், ப்ளஸ் இந்த ஸ்லரிக்கு நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் வரும். அதை நம்ம பொரிச்சு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக அதில் காரம் எதுவும் கிடைக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான். பிரெட் ரெடி, ஃபில்லிங் ரெடி, தோச்செடுக்க மைதா ரெடி. கடைசியாக இந்த மைதாக்கு மேலே ஒரு கோட் கொடுக்கறதுக்காக நம்ம பிரெட் கிரம்ஸை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைனா நீங்கள் ரவை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கெலாக்ஸை பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரெட் கிரம்ஸ் தான் இதுக்கு நல்லா சூட் ஆகும். நீங்கள் எடுத்து வச்ச இந்த கார்னர்ஸ்லேயே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பல்ஸ் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடும். முதல்ல ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நல்லா ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நடுவுலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையுமே நம்ம கொஞ்சம் ஃபில்லிங் வச்சு மூட போகிறோம். உங்களுக்கு பிடிக்குன்னா மேலே அப்படியே கொஞ்சமாக சீஸ் தூவி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்குலர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா அழகாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட உங்களுக்கு பாப்சிக்கல் மாதிரி ஒட்டிக்கும்.
இந்த லாலிபாப்பை நீங்கள் மைதா மாவில் லைட்டாக அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு உடனே பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நீங்கள் ரோல் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈரப்பதம் எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். வெளில ரோல் பண்ணியிருக்கிற பிரெட் க்ரம்ஸ் தான் நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த மைதா மாவில் டிப் பண்ண ப்ராசஸை நீங்கள் 1-2 செகண்டில் டக்குன்னு பண்ணி எடுத்துடணும். இல்லைனா பிரெட் அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும், நம்மளுக்கு கொதன்னு ஆகிடும். ஸோ டக்குன்னு டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மைதா மாவெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு டக்குன்னு ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக இன்டாக்டாக அந்த ஷேப் நிற்கும். மைதா இருக்கிற பக்கமெல்லாமும் பிரெட் க்ரம்ஸை தூவி விட்டுட்டிங்கன்னா அந்த கேப்புமே உங்களுக்கு நல்லா ஃபில் ஆகிடும். ரோல் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒட்டிக்கும். இதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அமுத்துனீங்கன்னா பிதுங்கி உங்களுக்கு தனியாக வந்துடும். அதனால் லைட்டாக அப்படியே டேப் பண்ணால் போதும். இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கிற மிச்ச ஷேப்ஸ் எல்லாமும் நம்ம இதே மாதிரியே பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ முதல்ல பிரெட், அதுக்கு மேலே ஃபில்லிங், அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை திருப்பி கொஞ்சமாக அந்த மிக்சர் போட்டு மூடிட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் ப்ரெட்டை வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைதாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டக்குன்னு வீட்டில் ஏதாவது பார்ட்டி இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபாயிலில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு பார்ட்டி டைமில் நீங்கள் பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ அப்பப்போ டைமுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொரிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய வைடான பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குச்சியெல்லாம் இடிக்காமல் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காமல் உங்களுக்கு அழகாக பொரிஞ்சு வரும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமுக்கு வச்சுட்டு ரெண்டுத்தையும் மெதுவாக போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 பக்கமும் ஈவனாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா பிரெட், அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி நம்மளுக்கு பிரிக்கும் போதே கூயியாக சூப்பராக வெளியே வரும். சூடாக ஒரு மயோனைஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye, thanks for watching. Have a great week.